இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் புருஷன் அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும் என் பல்லுல பச்சை தண்ணி கூட படாதுன்னு நான் அதுல உறுதியா இருக்கேன். என்ன சாப்பிட சொல்லி வற்புறுத்தாதீங்க. ரேவதி, ஒரு கிளாஸ் பாலாவது குடிக்கலாம்ல? ஆமாப்பா, பால் குடி, நான் போய் எடுத்துட்டு வரேன். இருங்கப்பா, நான் தான் எதுவும் வேண்டான்னு சொல்றேன்ல, என்ன ஏன்பா ஃபோர்ஸ் பண்றீங்க? ப்ளீஸ்பா. ஏய், அப்படி என்னடி வீம்பு உனக்கு? ஒரு ஃப்ராடுக்காக உன் உடம்ப நீ வருத்திக்கிட்டு இருக்க. உன் சவாலை தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா வந்து சாப்பிடு. முடியாதுமா, என் புருஷனை ஃப்ராடுன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பிரிச்சு பார்க்க தெரியல. உங்களுக்கு எதிரில இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்களும் இல்ல, பக்கத்துல இருக்கிறவங்களா நல்லவங்களும் இல்ல. ஏய், இப்ப யாரடி ஜாட பேசுற? நான் தான் இப்ப அக்கா பக்கத்துல இருக்கேன். அப்ப நான் இவளுக்கு துரோகம் பண்றேன்னு சொல்றியா? நான் பொதுவா தான் சொன்னேன். உங்களுக்கு எது கோவம் வருது? ஏய், நான் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுதான். அதனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். இல்லம்மா, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்க செஞ்ச நல்லதுன்னா அது கார்த்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுதான். எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் மருமகனா கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அவரால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆமாமா, மாப்பிள்ளையால நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் நடந்திருக்கு, கெட்டது இதுவரைக்கும் நடந்தது இல்ல. போதும், சந்தடி சாக்குல உங்க தங்கச்சி பையனோட புராணத்தை பாடாதீங்க. அப்பா சொன்னதுல என்னமா தப்பு இருக்கு? அவர் நம்ம வியாபாரத்தை பெருக்கி இருக்காரு, நம்ம குடும்பத்தை நிறைய தடவை ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. ஏன் உங்க உயிரை கூட 2-3 தடவை காப்பாத்திருக்காரு. அது மட்டும் இல்ல ரேவதி, சகல வீட்டை விட்டு வெளியே இருந்தப்போ ஒரு ரவுடி கும்பல் நம்மள வீட்டோட கொல்ல பார்த்தாங்க. அப்போ சகல வந்து தானே காப்பாத்தினாரு. டேய், நீ என்ன இப்ப பாயிண்ட் எடுத்து கொடுக்கறியா? உண்மையை சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அன்னைக்கு சகல காப்பாத்தினது உங்களையும் சேர்த்துதான். அந்த நன்றியை மறந்துட்டு பேசாதீங்க. இது பாரு ரேவதி, நீ அவனை எவ்வளவு தூரம் நியாயப்படுத்தி பேசினாலும் அவன் செஞ்ச துரோகத்தை என்னால மறக்கவே முடியாது. அவனை இந்த வீட்டை விட்டு விரட்டினாதான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும்.